எல்லாருக்கும் ஹாய்ங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. இன்றைக்கி நம்ம 30 டேஸ் சேலஞ்சில் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி டே 22 சக்ஸஸ்ஃபுல்லாக 22 டேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஜஸ்ட் 1 வீக் தான் இருக்குது. ஸோ சூப்பராக நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ இப்போ தான் வந்து எனக்கு இவ்வளோ நாளாக வந்து ஒரு டவுட்லேயே போயிட்டு இருந்தது. ஏன்னா வெயிட் லாஸ் லாஸ்ட்டு ஃபேஸில் இருக்கிறதுனால கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக தான் வெயிட் லாஸ் ஆகிட்டே இருந்த மாதிரி இருந்தது. ஸோ இப்போ வந்து இந்த வீக் கொஞ்சம் நல்லாவே எஃபெக்ட் வந்து தெரியுது. இன்றைக்கி மார்னிங் வந்து எழுந்துட்டு வெயிட் செக் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா 66.4 kg வந்து இருக்குது. ஸோ வந்து எனக்கு இப்போ தான் வந்து ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸ், ஒரு ஹோப் வந்து இருக்குது. ஓகே, இந்த சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ள நம்ம 65 ரேஞ்ச் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் வந்து இப்போ தான் சூப்பராக வந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து அதிகமாக வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ ஈவினிங் டைமில் வந்துட்டு கார்ன், இளநீர், அப்புறம் என்னோடய ஃபுட் ஹேபிட்டில் வந்து நான் இப்போ வந்து ஓட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீக் வந்து ஓட்ஸ் ஆம்லெட் நல்லா எடுத்துக்கிட்டேன். ஸோ பார்த்தோம் அப்படின்னா ரைஸ் வந்து லஞ்சில் மட்டும்தான் ரைஸ் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ மற்ற நேரம் வந்து வெஜிடபிள்ஸு அந்த மாதிரி தான் அதிகமாக எடுத்துக்கிட்டேன். ஈவினிங் வந்து ரொம்ப சீக்கிரமாக ஒரு லாஸ்ட் 2 டேஸாக வந்து ஈவினிங்காகவே சாப்பிட்டுட்டேன். ஸோ அதனாலேயே கூட ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்குது. தோசை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு நாள்னா இளநீ பனானா சாப்பிட்டேன், ஒரு நாள் வந்துட்டு வெறுமனே வாட்டர்மெலன் பனானா சாப்பிட்டேன், நேற்றுக்கு வந்து வெறும் ஸ்வீட் கார்ன் அண்ட் பனானா சாப்பிட்டேன். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிடும்போது நல்லா ரிசல்ட் தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் இந்த 8 டேஸ் வந்து நான் அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு வந்து ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிட்டே இருக்கீங்க, ஆனால் டிலே ஆயிடுச்சு அப்படின்னு யோசிக்காதீங்க. இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் வெயிட் லாஸ் சேலஞ்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கிலேருந்து 30 டேஸ் உங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி சூப்பராக உங்களோட வெயிட் லாஸ் சேலஞ்ச் எடுத்துகிட்டு போங்க. என்னால் முடியுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலே முடியும். ஸோ நீங்கள் ஒரு 5 kg கஷ்டப்பட்டு வெயிட் லாஸ் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடும், ஒரு ஹோப் வந்து கிடைக்கும், சூப்பராக ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஸோ அதை வச்சு நீங்கள் உங்கள் டார்கெட் வெயிட் என்ன, உங்கள் ஐடியல் வெயிட் என்ன அப்படின்றத வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி ரீச் பண்ணுறதுக்கு ஃபுல் எஃபோர்ட் வந்து கண்டிப்பாக கொடுப்பீங்க. ஸோ அந்த 4 to 5 kg வெயிட் இனிஷியல் ஸ்டேஜில் லூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 30 டேஸ் 30 to 50 டேஸ் கூட வச்சுக்கலாம். ஸோ 50 டேஸ் வந்து சூப்பராக ஒரு டயட் வந்து பிளான் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. கண்டிப்பாக ரிசல்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணவே மாட்டீங்க. அது ஒரு ரிசல்ட் பார்க்குற வரைக்கும் தான் அப்படியா இப்படியா நமக்கு ஆக மாட்டேங்குது அப்படின்னு அந்த மைண்ட் செட்லாம் போயிட்டே இருக்கும். ஒரு விரதம் மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பண்ணியே ஆகணும், அடம் பிடிக்கணும். ஸோ நம்ம கனா படத்தில் ஒரு டைலாக் இருக்குது, ஆசைப்பட்டால் பத்தாது அடம் பிடிக்க தெரியணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அடம்ன்றது அடுத்தவங்க கிட்ட போயிடல, உங்ககிட்ட நீங்கள் அடம் பிடிக்கணும். நம்ம மூளைக்கு தெரியும் இல்லை நம்ம பண்ணணும், இப்போ டயட்டில் இருக்கோம், நம்ம இதெல்லாம் எடுத்துக்கக்கூடாது, சூப்பராக டயட் ஃபாலோ பண்ணணும், நம்ம மூளை வந்து நம்மளை வந்து பண்ணும். ஆனால் நம்ம மனசு வந்து ஒரு நேரம் சாப்பிட்டுக்கலாம், லைட்டாக சீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம மனசு ஏமாற்றும். ஸோ நம்ம மனசை நம்ம ஏமாற்ற கற்றுக்கணும். ஸோ மூளை சொல்கிறத வந்து கேளுங்க, அதுதான் வந்து மெயின். ஸோ அந்த கண்ட்ரோல் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா சூப்பராக உங்கள் டயட் வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். ஒரு 1 week to 10 days ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஈஸியாக உங்களால் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி உங்கள் டார்கெட் வெயிட் ரீச் பண்ணுற வரைக்கும் சூப்பரான ஒரு டயட் வந்து ஃபாலோ பண்ண முடியும். ஸோ நம்ம வெயிட் லாஸ்ன்னு இறங்கிட்டோம் அப்படின்னா இனிஷியலாக ஹெட்டேக் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ண தான் செய்வோம். ஸோ அதுக்காக எதுவும் பயந்துக்காதீங்க. ஸோ நல்லா நிறைய தண்ணி குடிங்க, நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க உடம்ப. அதுவே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் இல்லாமல் சூப்பராக நம்மளோட வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம சேலஞ்ச் டே 1 பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து ஆக்டிவாக கமெண்ட் பண்ணிங்க, நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே வந்து சூப்பராக பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் டயட் வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ ஒரு சில சிஸ்டர்ஸ் தான் வந்து ரிப்பீட்டடாக வந்து சூப்பராக கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க டிஃப்ரென்ஸ் பார்த்து அவங்க வெயிட் லாஸ் பார்க்க அது எல்லாமே வந்து ஸ்போர்ட்டிவாக வந்து நம்ம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஓகே, ஒருவேளை இடையில சீட் டே ஆகியிருக்கு, ஸோ டிசப்பாயிண்ட் ஆகியிருக்கு அப்படின்னா ஓகே, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், முடிஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கிலேருந்து சூப்பராக டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி உங்களோட வெயிட் லாஸ் சேலஞ்ச் எடுத்துகிட்டு போங்க. கண்டிப்பாக உங்களால் முடியுங்க. நான் சொல்கிறேன், ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி நமக்கு அதுக்காக உண்மையாக ஆசைப்படணும். ஆசைப்பட்டு உழைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அதுக்கான ரிசல்ட் வந்து கிடைக்கும். மேபி அதுக்கான டைம் பீரியட் மாறலாம். ஒரு சிலருக்கு 1 monthல கிடைக்கலாம், ஒரு சிலருக்கு 2 மாதத்தில் கிடைக்கலாம். ஸோ அந்த பொறுமையும் நம்பிக்கையோட விடாமல் முயற்சி பண்ணோம் அப்படின்னா சூப்பராக நம்மளால் ரிசல்ட் வந்து பார்க்க முடியுங்க. ஸோ நான் இந்த வெயிட் லாஸ் பார்க்குறதுக்கு நான் ஆல்மோஸ்ட் 1 year வெயிட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் இப்போ வந்து இவ்வளோ ஹாப்பியாக இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக உங்கள்கிட்ட வந்து நல்லா பேச முடியுது, ஷேர் பண்ண முடியுது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், கொஞ்சம் டிலே ஆனாலும் பரவாயில்ல. ஸோ மைண்ட் செட் பண்ணிவிட்டு சூப்பராக உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சூப்பராக ட்ரிங்க் வந்து சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணி குடிங்க. ஸோ நானே அந்த ட்ரிங்க்கில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டீ மாதிரி மாற்றலாமா, நான் வெறுமனே வந்துட்டு வெறும் சீரகம் பட்டை மட்டும்தான் போட்டு கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ மெட்டபாலிசம் டீ கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணி ஒரு சில இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்து வச்சுருக்கேன். ஸோ 2-3 days நான் குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ற அந்த ரெசிபீஸும் நான் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேங்க. ஸோ வந்து பாசிட்டிவாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. அப்போ தான் வந்து நம்மளோட
ஃபோக்கஸ் வந்து மிஸ் ஆகாமல் நம்மளே வந்து எனர்ஜெட்டிக்காக வந்து சூப்பராக எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ செல்ஃப் மோட்டிவேஷன், செல்ஃப் லவ் வந்து ரொம்ப முக்கியங்க. ஸோ சின்னதாக நீங்கள் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் உங்களை நீங்களே அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க. பரவாயில்ல, நேற்றுக்கு விட இன்றைக்கி நம்ம ஒரு விஷயம் பெட்டராக பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டோட உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியை வந்து எடுத்துகிட்டு போங்க. ஸோ பாசிட்டிவாக இருங்க, சூப்பராக நம்ம ரிசல்ட் பார்க்க முடியுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம Q&A செஷனுக்குள்ளே போகலாம். உஷா சிஸ்டர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஹாய் சிஸ்டர், 2 டேஸாக கமெண்ட்ஸ் போட முடியலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட்ஸ் ஓகே சிஸ்டர், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். கமெண்ட்ஸ் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ போடுங்க. ஆனால் உங்கள் டயட் வந்து விடாமல் சூப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் அவங்களோட ரொட்டீன் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. டுடே மார்னிங் வந்து பீட்ரூட் தோசை வித் பூண்டு மிளகாய் பொடி வந்து எடுத்துருக்காங்க. மிட் மார்னிங் வந்து ஒரு ஆரஞ்சு எடுத்துருக்காங்க, கொஞ்சம் கிரேப்ஸ் வந்து எடுத்துருக்காங்க. லஞ்சுக்கு வந்து மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் போட்டு மேகி வந்து எடுத்துருக்காங்க. ஈவினிங் வந்து ஒரு உருண்டை எடுத்துகிட்டு பிளாக் காஃபி எடுத்துருக்காங்க. நைட்டுக்கு வந்துட்டு ஒரு பனானா எடுத்திருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்கும். உங்கள் டயட் வந்து சூப்பராக எடுத்துகிட்டு போயிருக்காங்க சிஸ்டர், சூப்பர். வாக்கிங் பார்த்தோம் அப்படின்னா 5000 ஸ்டெப்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 3 டேஸாக வந்து சேம் வெயிட்லேயே இருக்குது. ஸோ குறையவே இல்லை, கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இட்ஸ் ஓகே சிஸ்டர், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்ம வெயிட் லாஸ் அந்த கிராஃப் வந்து டவுன்லேயும் இருக்காது, அப்லேயும் இருக்காது. ஸோ வந்து சம்டைம்ஸ் டவுன் ஆகும், ஒரு 2-3 டேஸ் அதே சேம் வெயிட் மெயின்டைன் ஆகும், திடீர்னு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்க்ரீஸ் ஆகும்போது என்னடா இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்லாம் பயந்துக்காதீங்க. நீங்கள் விடாமல் அந்த டயட் ஃபாலோ பண்ணும்போது ஒரு 1 or 2 டேஸில் வந்து அந்த ரிஃப்ளெக்ட் வந்து கண்டிப்பாக காட்டும். நீங்கள் திடீர்னு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா முன்னாடி நாள் நைட் லேட்டாக சாப்பிட்ருப்பீங்க, ஏன்னா டயட்டில் எதுனா உங்களுக்கே தெரியாமல் கலோரிஸ் அதிகமாக எடுத்துருப்பீங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா, இப்போ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பெருசாக பண்ணதில்லை, திடீர்னு இப்போ தான் உங்களுக்கு வாக்கிங் எதனா ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல் பாடி டயர்டாக இருக்கும். ஸோ ஒரு மாதிரி நீங்கள் டிப்ரெஸ்டாக ஃபீல் ஆனீங்க அப்படின்னாலும் பாடி டயர்டாக ஃபீல் ஆகும். எதுவுமே நமக்கு செய்யணும்னு தோணாது, சிம்பிளாக உட்காந்துட்டே இருக்கணும் இல்லை படுத்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு தோணும். ஸோ மென்டலி வந்து ஆக்டிவாக பாசிட்டிவாக வந்து இருங்க சிஸ்டர். ஸோ ரொம்ப உடம்பு டயர்டாக இருக்குது அப்படின்னா பரவாயில்ல, அந்த ஒரு நாள் வந்து எதை பற்றி யோசிக்காமல் ஃபுட்டு மைண்டில் எடுத்துகிட்டு ஃபுல்லாக உங்கள் மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எது பண்ணால் ஹாப்பியாக இருக்கும்னு பாருங்கள். உங்கள் வாக்கிங் பண்ண முடியலை, கால் வலிக்குது அப்படின்னா அந்த ஒரு நாள் ரெஸ்ட்டு கொடுங்க. டெய்லி பண்ண முடியலன்னா வீக்லி 3-4 டேஸ் வந்து வாக்கிங் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. டயட் மட்டும் சூப்பராக ஃபோக்கஸ்டாக எடுத்துகிட்டு போங்க. எது பண்ணால் நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்களோ அதை பண்ணி அந்த டே வந்து ஹாப்பியான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் சிஸ்டர். ஸோ கண்டிப்பாக முடியும். கண்டிப்பாக டயர்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு அந்த டயர்ட்னஸ்க்கேற்ற ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அடுத்த நாள் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக முடியும் சிஸ்டர். ஸோ பாசிட்டிவாக இருங்க. ஆல் தி பெஸ்ட் சிஸ்டர், சூப்பராக பண்ணுங்கள், உங்களால் கண்டிப்பாக முடியும் சிஸ்டர். லக்ஷ்மி மேம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. குட் மார்னிங் மேம் சொல்லியிருக்காங்க. குட் மார்னிங் மேம், ஹாவ் அ மார்வலஸ் டே. தேங்க்யூ ஸோ மச் மேம். ஆல் டிப்ஸ் ஆர் வெரி யூஸ்ஃபுல். எஸ், ஆலிவேரா இஸ் குட் ஃபார் ஸ்கின் அண்ட் ஹேர் டூ. ஐ லவ் நேச்சர் கேர் ஒன்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், கரெக்ட் தான். நேற்றுக்கு வந்து ஆலிவேரா ஜெல் நான் வந்து ஃபேஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுவேன், ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆக்சுவலி மேம் சொன்ன மாதிரி ஹேருக்கும் ரொம்ப நல்லது. ஸோ தலையும் ரொம்ப ட்ரையாக இருக்குது, ஸோ ஒரு மாதிரி டேண்ட்ரஃப் வருது, அந்த மாதிரி பிரச்சனைக்கெலாம் வந்து நம்ம வீக்லி 1 or 2 வந்து ஆலிவேரா ஜெல் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணோன்னா தலைக்கும் ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ சூப்பர் மேம், தேங்க்யூ. அவர் நேச்சர் மதர் கிவ்ஸ் அஸ் எவ்ரிதிங், ஷீ இஸ் தி மாஸ்டர் பீஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர் மேம். நீங்கள் ஒவ்வொரு விஷயம் பற்றி நான் பேசும்போது அதை நீங்கள் வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவில் ரொம்ப அழகான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. ஸோ சூப்பராக இருக்குது. நானும் உங்ககிட்டேருந்து நிறைய கற்றுக்கணும் மேம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்கள் கூட வந்து டெய்லி வந்து ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கிட்டது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஃபீலிங் ஸோ பாசிட்டிவ் மேம். தேங்க்யூ ஸோ மச். ஒன்லி வி நோ தி வே ஹவு டு கெட் இட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ டியான்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். கரெக்ட் தான், நேச்சர்லேயே நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்குது. அதை நம்ம எந்த மாதிரி எடுத்துக்கலாம், எந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் நமக்கு பலன் கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி சூப்பராக ஒரு ஐடியா க்ரியேட் பண்ணி நம்ம அதை ஃபாலோ பண்ணும்போது சூப்பரான ரிசல்ட் நம்ம கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ சூப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். ஜூஸஸ் நிறைய எடுத்துக்கோங்க. ஸோ நேச்சுரலாகவே எப்படி நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து எடுத்துகிட்டு போகிறது அப்படின்ற வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சங்கீதா சிஸ்டர் அவங்க ரொட்டீன் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஹாய் சிஸ்டர், மார்னிங் ஓட்ஸ் வித் சிக்கன், கொஞ்சம் ரைஸ் வித் 3 பொரியல் எடுத்திருக்காங்க லஞ்சுக்கு. நைட் வந்து 2 தோசை வித் சட்னி, 4 லிட்டர் வாட்டர் வந்து குடிச்சிருக்காங்க. ஈவினிங் வந்து 1 கப் டீ எடுத்திருக்காங்க.
வெயிட் பார்த்தோன்னா 63 kg. ஸோ சிஸ்டர் வந்து வெயிட் லாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம இந்த சேலஞ்சில் வந்து அவங்க வெயிட் மெயின்டெனன்ஸில் தான் இருக்காங்க. ஸோ பார்த்தோம் அப்படின்னா இந்த 20 டேஸில் வந்து அவங்க அப்பப்போ அவங்க வெயிட் ஷேர் பண்ணும்போதே நல்லா தெரியுது. 62, 63 அந்த ரேஞ்சிலே தான் இருக்காங்க. ஸோ 1 kgக்குள்ளேயே ஏறுது இறங்குது அப்படி தான் இருக்குது. ஸோ மெயின்டெனன்ஸ் வந்து சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சூப்பர் சிஸ்டர், நீங்கள் எனக்கு ஒரு சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள். நீங்கள் டெய்லி ஷேர் பண்ணும்போது நானுமே வந்துட்டு அதெல்லாம் எனக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய ஐடியாஸ் வந்து கொடுக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். ஸோ சூப்பராக எடுத்துகிட்டு போங்க. ஹாப்பியான ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் ஆல்ரெடி உங்களுக்கு வந்துச்சு. ஸோ ஃபுட் ஹேபிட்ஸில் ரொம்ப ஹெல்த்தியாக மாறிடுச்சு. முன்னாடி மாதிரி அதுக்கு இதுன்னு என்னால் சாப்பிட முடியலை. ஸோ வந்து ஹெல்தி ஃபுட் ஹேபிட்டே எனக்கு பழகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ சூப்பராக இருக்குது அது கேட்கும்போது. எனக்குமே அப்படி தான். ஸோ முடிஞ்சளவு ஏதோ ஒரு நேரம் அதிகமாக சாப்பிட்டா கூட அடுத்த நேரம் என்ன அறியாமல் கண்ட்ரோல் பண்ணணும், கண்ட்ரோல்டாக சாப்பிடணும் அப்படின்னு என் மைண்ட் செட் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மைண்ட் செட் இருக்கும்போது இருக்கிறதுனால எனக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக வந்து பழைய மாதிரி நான் வெயிட் கெயின் ஆகவே மாட்டேன். ஸோ அதனால தான் வந்து சொல்கிறேன், ஒரு லாங் டேர்ம் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய நம்மளால் லைஃப் லாங் ஃபாலோ பண்ணுறக்கூடிய விஷயங்களை வந்து என்ன ஏதுன்றதை பார்த்து அதை சூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்கள் டயட் பிளான் வந்து பண்ணுங்கள். சூப்பராக ரிசல்ட்டு பார்க்கலாம். இன்றைக்கி Q&A செஷன் வந்து ஓவர். ஸோ பாசிட்டிவாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. டெய்லி கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நாள் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருந்தீங்க. ஸோ நம்ம சேலஞ்சோட எண்டில் வந்துட்டோம். ஸோ ஸ்லோ டவுன் ஆகாதீங்க. சூப்பராக உங்களோட சேலஞ்ச் வந்து எடுத்துகிட்டு போங்க. டெய்லி நீங்கள் எந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஹாப்பியாக இருக்கலாம். சூப்பராக நம்மளோட வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து எடுத்துகிட்டு போகலாம். நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக நான் என்னென்ன சாப்பிட்டேன், நான் என்னென்னலாம் பண்ணேன் அப்படின்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு கூட ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல் நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டடாக இருக்கும். இப்போ தான் நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வெயிட் லாஸ் ரிலேட்டட் நான் கொடுக்குற வீடியோஸ் எல்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இப்போ வீடியோவை எண்டு வரைக்கும் பார்த்துட்டு வாங்க. மார்னிங் ஃபஸ்ட் ரொட்டீன் எழுந்ததும் எப்போவும் போல் பட்டை சீரகம் போட்டு கொதிக்க வச்சுட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணி வார்மாக வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுலேயே இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து டீ மாதிரி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ரெசிபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுற மாதிரி பார்த்துருக்கேன். ஸோ அதை நான் ஒரு 2-3 டேஸ் குடித்து பார்த்துட்டு எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத நான் செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்துட்டு 2 இட்லி, சாம்பார், கொஞ்சமாக தக்காளி சட்னி எடுத்துக்கிட்டேன். ஜூஸ் குடிக்கலை. ஸோ அதனால் பாதாம் வந்து இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டோடு சேர்த்து எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்துட்டு வெண்டைக்காய் போட்டு மோர் குழம்பு, அப்புறம் வெண்டைக்காய் பொரியல் தான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஆயில் கம்மியாக விட்டு நல்லா பொரியல் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஈவினிங் ஒரு 6 o'clock வந்து ஸ்வீட் கார்னால் ஒரு பவுல் நிறையா எடுத்துக்கிட்டு இது கூடவே வந்து ஒரு மீடியம் சைஸ் பனானா வந்து எடுத்துக்கிட்டேன். இதோடு இன்றைக்கி என்னோடய டின்னர் வந்து முடிச்சுக்கிட்டேன். இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா பௌர்ணமி. ஸோ குக்கிங் பண்ணும்போதே பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப அழகாக இருந்தது. அப்போ தான் சரி டின்னர் ஒர்க்லாம் முடிச்சுட்டு வெளியில் டெரஸில் போய் ஊஞ்சலில் உட்காந்து நிலாவை ரசிச்சுட்டே கொஞ்ச நேரம் உட்காந்து எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதான் உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு வந்து தோணுச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்தது. நேற்று நைட் ரொம்ப ஒரு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour ப்ளசண்ட்டாக உட்காந்து ஃபுல் மூனை வந்து ஃபுல்லாக வந்து ரசிச்சுட்டு இருந்தேன். ஸோ உங்களுக்கு ஃபுல் மூன் பிடிக்கும் அப்படின்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.